ஆறாம் நாளான இன்று வீரலக்ஷ்மி என்ற சொரூபத்தோடு தாயார் எழுந்தருளியிருக்கார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் முதல் 5 திருநாளைக்கு தாயார் சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருப்பாள். அடுத்த 6, 7 இந்த 2 நாட்களும் தாயார் அந்த தோழிக்கினியான்னு சொல்லக்கூடிய வீராசனத்திலேயே எழுந்தருளியிருப்பது விசேஷம். வீரலக்ஷ்மி என்ற சொரூபத்தோடு தாயார் எழுந்தருளியிருக்காள். இந்த வீரலக்ஷ்மி என்னும் தாயார் தாமரை சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். சிவந்த ஆடை, வீரத்திற்கு சிவந்த ஆடை, அந்த போர்க்களத்தில் நின்று நம்ம அந்த சிவந்த ஆடை தான் அவள் சத்திரியாளுக்கு சொல்லியிருக்கு. அந்த சிவந்த ஆடையுடனும் சங்கு, சக்கரம், வில், அம்பு, சூலம், ஓலச்சுவடி, அபய வரத ஹஸ்தத்தோடு இந்த தாயார் சேவை சாதிக்கிறாள். இந்த வீரலக்ஷ்மி நமக்கு என்ன தருகிறாள் அப்படின்னா, நமக்கு ஏதேனும் எதிரிகள்னால் யார் நம்மளை போரிஞ்சு வரப்போகிறதில்லை. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிப்பதற்காக இந்த தாயார் வீரலக்ஷ்மியாக இருக்கிறாள். நம்ம பரியந்தம் போருக்கு போகிறவாளாக இருக்கட்டும், சத்துருக்களை ஜெயிப்பவாளாக இருக்கட்டும், இன்டர்வியூக்கு போகிறவா கூட இருக்கட்டும், அந்த வீரத்தோடு சென்று அந்த நினைத்த காரியத்தை சத்துருக்களை ஜெயிக்கும் வண்ணமாக இந்த தாயார் எழுந்தருளியிருக்காள். மேலும் நமக்கு தாயார் என்ன தரா அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை தரா. நம்ம போய் ஒரு இடத்துல போய் நம்ம கண்ணியமாக பேசணும், ஒரு வீரத்தோடு பேசணும் அப்படின்னா முதல்ல மென்டல் ஸ்டெபிலிட்டியும் பாடி ஸ்டெபிலிட்டியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். ஆகையினால இந்த தாயார் நமக்கு வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தரா. இப்பேற்பட்ட தாயார் எங்கே இருக்கா அப்படின்னா, நாம் எங்கேயும் போக வேண்டாம், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தே இருக்கக்கூடிய உறையூரை சேர்ந்த கமலவல்லி நாச்சியார் என்னும் நாச்சியார். அந்த தாயார் சோழராஜாவுடைய பொண்ணாக பிறக்கிற நந்தவர்ம ராஜாவுடைய பொண்ணாக பிறந்து நம்பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட, அவள் ஆசைக்கு இணங்க பெருமாள் தாயாரை கல்யாணம் பண்ணிக்க வந்து பங்குனி மாதம் ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் பெருமாளுக்கும் தாரும் கல்யாண உற்சவ சேவை. இது வைபவமானது. இந்த தாயார் வீராசனத்தில் எழுந்து கொண்டு தனிக்கோயில் நாச்சியாராக ஒரு ராஜாவினுடைய பெண்ணாக எழுந்தருளியிருந்து நமக்கு வீரத்தையும் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பகவானை அடைவதற்கான எல்லா விதமான நமக்கு ஒரு சுகிருதத்தையும் ஏற்படுத்தி தருகிறாள் என்பது இந்த வீரலக்ஷ்மி தாயாருடைய ஒரு அனுபவம். இந்த தாயாரம் எங்கே சேவிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு கமலவல்லி நாச்சியாரிலே சென்று அம்மா எனக்கு வீரத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, பெருமாளை சேவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடு, அந்த பெருமாளிடத்திலேருந்து எல்லா விதமான வீரம் ஆரோக்கியம் எனக்கு வர வேண்டும் என்று எனக்கு பரிந்துரை செய் என்று தாயாரை பிரார்த்திப்போம். இன்றைக்கு மகாலட்சுமி ஸ்ரீ ரங்கநாச்சியாரை வீரலட்சுமியாக நாம் சேவிப்போம்.